Hi friends, welcome to my channel Kanmani's Gallery. I hope you all are happy. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஸ்டியான ஒரு கேப்சிகம் கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி, பூரி, நான், ரொட்டி எல்லாத்துக்குமே பக்கா காம்பினேஷன். ஸோ என்னோடய ஸ்டைலில் எப்படி கேப்சிகம் கிரேவி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பட்டர் இருந்தால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லை கீ கூட ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் டேஸ்ட் வரும். ஸோ நான் 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். அதோட பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு ஏலக்காய் அண்ட் தென் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொரிஞ்சோடனே 2 பச்சை மிளகா, கொஞ்சம் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதோட 2 பெரிய வெங்காயம், 2 கேப்சிகம், ஒரு உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கிளறி விடுங்க. ஸோ அது நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகணும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணிக்காதீங்க. இது நல்லா ஆயிலே ஃப்ரை ஆகிட்டு வரணும். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அதோட 2 மீடியம் சைஸ் தக்காளி அளவுக்கு மிக்சியில் அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி போடலாம், ஆனால் ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ நாம் மிக்சியில் 2 பல்ஸ் அரைச்சி அந்த தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட லைட்டாக தண்ணி விட்டு ஒரு கொதி விடுங்க, நல்லா கொதிக்கட்டும். அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்தோன்னே பார்த்தீங்கன்னா அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கறி மசாலா தூள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் பக்காவாக இருக்கும். அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதுக்கு பதிலாக கரம் மசாலா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கல்லுப்பு வேணும்னா நீங்கள் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். டேபிள் சால்ட் இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அது நல்லா ஒரு கொதி வந்தோடனே தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்ச பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் போதும். இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. நிறைய தண்ணி ஊற்றாதீங்க, குழம்பு தண்ணி ஆகிடும். கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. கடைசியாக கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டேஸ்டியான கேப்சிகம் கிரேவி தயார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஸ்டாரண்ட் டேஸ்ட் அப்படியே இருக்கும். அடிக்கடி செய்வீங்க. சப்பாத்தி, பூரி, நான் எல்லாத்துக்குமே ஒரு பக்கா காம்பினேஷன். இதை செஞ்சிங்கன்னா அடிக்கடி நீங்கள் வீட்டில் சப்பாத்தி, பூரிக்கு இது மட்டும்தான் செய்வீங்க. ஸோ என்னோட ஸ்டைலில் கேப்சிகம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். See you soon.